Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ப்ராடக்ட்க்கு இந்த ரெண்டு கலர் yarn சூஸ் பண்ணிருக்கேன். ரெண்டுமே 4 ply acrylic yarn. Hook size வந்து 2.5 mm. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பட்டன் நமக்கு தேவைப்படும். சோ ஒரே ஒரு பட்டன் எடுத்துக்கோங்க. சோ இது வந்து pressing button சொல்லுவோம் இல்லையா அந்த பட்டன். அதுக்கு அப்புறம் scissor then yarn needle. First நீங்க இது வந்து single கலர்லயும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து டபுள் கலர் யூஸ் பண்றேன். So first நீங்கள் எந்த கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதில் ஸ்லிப் நாட் போட்டுட்டு 50 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இந்த செயின்ஸ் கவுண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த ப்ராடக்டோட சைஸோ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயின்ஸோட கவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட் நம்பராகவும் இருக்கலாம், ஈவன் நம்பராகவும் இருக்கலாம், எனி கவுண்ட்டில் இருக்கலாம். ஸோ நான் வந்து 4 ply எடுத்துருக்கிறதுனால 50 செயின் போட்டிருக்கேன். பெரிய த்ரெட் யூஸ் பண்ணும்போது செயின்ஸோட கவுண்ட் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ 50 செயின் போட்டதுக்கப்புறம் ஹூக்லேருந்து 4th செயின், அதாவது 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 2 3 விட்டுட்டு 4வது செயினில் போய்ட்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. டபுள் க்ரோஷேக்கு ஹூக்கில் இந்த மாதிரி yarn over பண்ணிவிட்டு 4th செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். அப்புறம் 2 லூப்பாக இந்த மாதிரி yarn over பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. இப்போ நெக்ஸ்ட் செயினில் போய் டபுள் க்ரோஷே பண்ணலாம். yarn over பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியிடுங்க, அடுத்த 2 லூப். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இது ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த டபுள் க்ரோஷே ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவை போட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த லாஸ்ட் செயினில் மட்டும் இன்னும் நான் பண்ணலை. ஸோ லாஸ்ட் செயினில் என்ன பண்ணணும்னா 4 டபுள் க்ரோஷே பண்ணிக்கணும். 1 சேம் லாஸ்ட் செயின்லேயே 2 3 4 டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இந்த லாஸ்ட் செயினை விட்டுட்டு ஆப்போசிட் சைடு, அதாவது செயின்ஸோட ஒரு சைடு இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம், அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒவ்வொரு செயின்லையும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லி டுட்டோரியல், யார் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஒரு ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதே போல் ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டு வாங்க. இந்த எண்டு வரைக்கும் அப்படி போட்டுட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு சிங்கிள் கலரில் தான் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் டபுள் க்ரோஷே மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குது. அதில் போயிட்டு டபுள் க்ரோஷே பண்ணும் பொழுது இந்த 2 லூப்பில் மட்டும் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் 2 லூப் அப்படியே இருக்கட்டும். ஹூக்கில் வந்து இந்த 2 லூப் அப்படியே இருக்கும் பொழுது தான் நம்ம நெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் ஸ்டிச்லேயும் டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் போட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. ஸோ இப்போ நான் புது கலரில் ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிட்டேன். அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இருந்தே, அதாவது நம்ம இப்போ போட்டு செயின் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. அந்த ஸ்டிச்சுக்குள்ளார இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவாக இந்த ரவுண்டு நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதே போல் இது ஃபுல்லாக இந்த லென்த் ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இந்த லாஸ்ட் ஸ்டிச் கிட்ட வரும்போது நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு.
இந்த லாஸ்ட்டில் இந்த ஒரு கர்வ் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நம்ம 4 டபுள் க்ரோஷே போன ரவுண்டு போட்டிருந்தோம். ஸோ அந்த 4ல் இப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷேவாக பண்ண போகிறோம், அந்த 4 ஸ்டிச்சில் மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க, ஒன்று அதே ஸ்டிச்லேயே இன்னொன்று. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு இன்க்ரீஸிங்கில், அதாவது 2 ஸ்டிச் இப்போ போட்டோம்ல, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷே, ஒன்று அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. அடுத்து தேர்ட் ஒன். ஸோ டோட்டலாக 4 டைம்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் அப்படின்னா ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ 4 ஸ்டிச்சில் வந்து இப்போ நம்ம போட்டாச்சு, 1 2 3 4 ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஸ்டிச்சை மார்க் பண்ணோம்ல, அதே போல் லாஸ்ட் ஸ்டிச்சையும் மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நெக்ஸ்ட்டு ரோ கன்ஃபியூஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவை தான் போட்டு வர போகிறோம். ஸோ இதே போல் இந்த லென்த் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இங்கேருந்து இது மட்டும் தான் கர்வ் மாதிரி வந்திருக்கும், மற்ற எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுருவாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணலை, இதே கலரில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போயும் நம்ம அகெயின் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவை தான் போட்டு வர போகிறோம். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் இது, குயிக்காகவும் ஃபினிஷ் ஆகிடும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் நீங்கள் இது வந்து ஈஸியாக யாருக்கு வேணாலும் நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர்ன் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் முடிஞ்சிடும். ஸோ இதே போல் மார்க் பண்ணியிருக்கிற வரைக்கும் நீங்கள் டபுள் க்ரோஷே போட்டு வாங்க. ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். எங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் நம்ம டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இப்போ மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸிங் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த ரவுண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, இன்க்ரீஸிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, ஒன்று அதுலேயே இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சை வந்து மார்க் பண்ணிக்கணும். இது கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்தது லாஸ்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 4 டைம்ஸ் வந்து நம்ம 1 2 1 2 அந்த பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணணும். லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக பண்ண ஸ்டிச்சையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க எல்லா ஸ்டிச்லேயுமே ஒரு டபுள் க்ரோஷேவை போட்டுவாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா சிங்கிள் த்ரெட்டில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், சிங்கிள் கலரில். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த லாஸ்ட்டாக போட்ட டபுள் க்ரோஷே வந்து இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டாக வச்சுக்கணும். 2 லூப் அப்படியே வச்சுட்டு தான் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண அதே கலர் தான் எடுத்துருக்கிறேன், அதனால் அதில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு திருப்பிக்கிறேன்.
இப்போ ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு வாங்க. ஸோ இப்போ சம்மர் வெக்கேஷனுக்கு குட்டீஸ்லாம் வீட்டில் இருப்பாங்க. அவங்க டிவி மொபைல் நிறைய பார்ப்பாங்க இல்லையா, அதுக்கு பதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்ட் வந்து அவங்களுக்கு என்ன ஆர்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் லேர்ன் பண்ண வைக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். க்ரோஷே பிடிக்கும், க்ரோஷே கற்றுக்கிறதுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுற குட்டீஸ் இருந்தாங்கன்னா த்ரெட்டு ஹூக், ஒரே ஒரு த்ரெட் ஒரு ஹூக் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு காமிச்சிங்கன்னா அவங்க இதை பார்த்து கற்றுப்பாங்க. புது ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் ஃபினிஷ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த லீவை வந்து அவங்க ஒரு யூஸ்ஃபுல்லான லீவாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு அதில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கு அடுத்ததில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ போன ரவுண்ட் வந்து நம்ம 1 2 1 2 அப்படி பண்ணியிருந்தோம். இந்த ரவுண்ட் வந்து 1 1 2 அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்ததுலேயும் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ். இந்த மாதிரி 4 டைம்ஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. ஸ்டிச் மார்க்கர்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சேஃப்டி பின்னே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா த்ரெட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு வரலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதோட போதும் அப்படின்னாலும் நீங்கள் த்ரெட்டு கட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஒரு ரவுண்ட் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, ஒரு செயின் போட்டு திருப்பிக்கலாம். லாஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் பண்ணணும். ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அகெயின் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரிப்பீட். இப்போ இவ்வளோ நேரம் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே தான். ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டு வர போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டே வாங்க. இந்த மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்க்ரீஸிங், அதாவது மார்க் பண்ண இடம் வரப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். 1, அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 1 ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில், அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஸோ போன ரவுண்டு வந்து நம்ம 1 1 2 அப்படின்னு பண்ணோம். இந்த ரவுண்ட் வந்து 1 1 1 2 அப்படி பண்ணுறோம். ஸோ 3 டைம்ஸ் வந்து சிங்கிள் டபுள் க்ரோஷேவாக போடுவீங்க. அடுத்ததில் இன்க்ரீஸ் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே போல் இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வர வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா, என்னோடய லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்குது. இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஈவனாக வந்திருக்கு. இந்த சைடு வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி வந்திருக்கு, ஒரு ஆர்ச் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் ரவுஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம வந்து சின்ன ப்ராடக்டாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதனோட நான் த்ரெட்டு கட் பண்ணிடுறேன். அதாவது நம்ம இப்போ லாஸ்ட்டாக பண்ண த்ரெட்டு இன்னும் கட் பண்ணல. அந்த ஃபஸ்ட்டு கலர் ஒன்று வச்சுருந்தோம்ல, அந்த த்ரெட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே வச்சுட்டு இதை வந்து அந்த மார்க் பண்ண வரைக்கும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கே மார்க் பண்ணியிருந்தீங்களோ அது வரைக்கும் ஃபோல்டு பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி த்ரெட்டு வந்து கட் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சைடு ஆப்போசிட் சைடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஹூக்கை மார்க் பண்ணினதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து அது வழியாக கொண்டு வந்து ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயினிங்க்கு வந்து நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்களோ யூஸ்வலாக, அதாவது சில பேர் வந்து சிங்கிள் க்ரோஷே ஜாயின் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுப்பாங்க, இல்லைன்னா யார்ன் நீடிலில் கூட ஜாயின் பண்ணுற மெத்தட் இருக்குது. ஸோ இது மூணுத்தில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டான மெத்தடோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அப்படியே வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு தான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பேக் லூப்லேயும் அதர் சைடு வந்து ஃப்ரண்ட் லூப்லேயும் இன்சர்ட் பண்ணி நான் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரேன். நீங்கள் மொத்தமாகவும் அப்படியே கூட சிங்கிள் க்ரோஷே போட்டு வரலாம். 2 ஸ்டிச்லேயுமே பேக் அண்ட் ஃப்ரண்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணாமல் அப்படியேவும் போட்டு வந்துடலாம்.
ஸோ இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. அதே போல் ஆப்போசிட் சைடும் நம்ம இந்த மார்க்கர் கிட்ட வச்சு இங்கே த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் லாஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதே போல் இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து மேலே இருக்க இந்த ஆஃப் சர்க்கிள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு பட்டன் வச்சுக்கலாம். இந்த ப்ரெஸ்ஸிங் பட்டன் இருந்தால் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இது தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம வந்து இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு yarn needle வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு குட்டி காயின் பவுச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக்லலாம் அட்டாச் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதாவது கீ செயின் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ பை கீழே வந்து இதை அட்டாச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கீரிங் போட்டுக்கலாம். ஸோ ஒரு குட்டி பவுச் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறப்ப இது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கீரிங்லேயே நீங்கள் மாட்டிக்கிறதுனால ஈஸியாகவும் இருக்கும். பேக்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்க சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கார்டு ஹோல்டர் சைஸ்க்கு இருக்குது. அதாவது விசிட்டிங் கார்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுற சைஸ்க்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை விட பெருசாக வேணும்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.